ஏற்படுத்தி நாங்கள் இந்த சங்கத்தை நல்ல வழி நடத்துறதுக்கு பல வகையில் உதவி செஞ்சார். ஒரு உதவி கட்டல. அப்புறம் சில நேரங்களில் எல்லாத்தையும் கொண்டு பர்த்டே நடத்தலாம்னு சொன்னார். அப்ப சொல்லுவார் எல்லாத்தையும் வரணும். தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, நாம் எல்லாம் ஓய்வூதியர்கள் இடத்துக்கு போனா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னும் ஏங்க இன்னும் யாரையும் விட்டு போச்சு, எல்லாத்தையும் கூப்பிடலையாம்பா. தான் பெற்ற இன்பம் அது. அவர் கூட்டு குடும்ப வாழ்க்கையில மிகச்சிறந்த ஒரு இதா இருக்கும். அப்படி ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி நம்முடைய ஓய்வூதியர்களே ஒரு நல்ல ஒரு இணைப்பா பயன்படுத்திருக்காரு. அதுக்காக நாம் நல்ல ஒரு கரகோஷம் கட்டுகிறோம். இப்போ கோவை தெற்கு கிளையில மட்டும் இல்லை, இந்த சேவை கோவை மாவட்டத்துக்கு எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. அது மட்டும் எங்களுக்கு பெருமை இல்லை, எங்கள் தலைவரை மாநில தலைவராக்க வேண்டும். மாநிலம் உள்ள ஓய்வூதியர் அனைவருக்கும் இந்த சேவை தொடர்ந்து எந்த விதமான இடையூறு இல்லாமல் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு கிடைத்த தலைவர் மிகப்பெரிய தலைவர். நிச்சயமாக கோரிக்கைகளை வென்றெடுக்க அனைத்து வகையிலும் உதவி செய்வார், செலவு செய்வார். இவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, அதே சமயத்தில் நமது ஊழியர் சங்கங்களில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. கண்டிப்பாக இனி இந்த போராட்டம் நம்மளுடைய போராட்ட உணர்வுகளுக்கும் நம்முடைய குறைகளுக்கும் எல்லா வகையிலும் உதவி செய்கிறார். நமக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைச்சது மிகப்பெரிய ஒரு இதுதான். அப்பேற்பட்ட தலைவனுடைய பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய குடும்பத்திற்கும் எல்லா வசதியும் எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இந்த எங்களுடைய தலைவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கார் என்று காரணம் என்றால் அவருடைய மனைவிதான், அவர் குடும்பத்தாருக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் அவர்கள் தான் அவரை ப்ரிப்பேர் செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் நமக்கு எல்லாம் செய்ய முடிஞ்சது.